பேரு சாவரியா. सावरिया सावरिया बिल्कुल के जावरिया कंकिल के मंजुगलो सावरिया हो हमसे के बेतगुले तगले खानों से मैं पुकले पारुम से ना पुकले आऊं से दिखले सावरिया हो सावरिया हो ரகுமான் சாவு இங்க வந்து சாவு இங்க வந்து சாவு அப்படிதான் சொல்ல கொத்தா புடிச்சிட்டு போவாருல. ஓகேவா, என்னடா பாடியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஏன் சார் பண்றீங்க? நம்ம அங்க இருந்தோம்னு வச்சுக்காங்க, நம்ம எப்படியா இருந்தாலும் இந்த மட்டும் போடுற வழியதான் போவோம் நிறைய வாட்டி. இவர் என்ன பண்ணுவாரு, செக்யூரிட்டி இந்த மூஞ்சை காமிச்சிருப்பாரு, இந்த மூஞ்சி டிரெக்ஷன் வச்சுக்கிற மாதிரி, அதாவது எந்த ரோல வந்தாலும் இந்த மூஞ்சி வந்தா கீங்கின்னு கத்துற மாதிரி அந்த வண்டி வந்து அப்படியே புடிச்சு அங்கே புடி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே, இருட்டில் கூட இருக்கும் நிழல். இல்ல மயிர மொத பாட்டு சரணம் பாடும் போது இவங்க மயிர் அப்படியே இருப்பாங்களா இவங்க? அப்ப வந்து இவங்க வந்து பாட விட்டுட்டு இவங்க அப்படியே இந்த வில்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் அடி வாங்கறதுக்கு அப்புறம் ஒருவர் திரும்ப லாஸ்ட் வருவார்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க வராங்களாம். இருட்டில் கூட கூட வைப்பேன். நான் அதைதான் பாடவே கூடாதுன்னு நினைச்சேன். ஓகேவா, இன்னொரு ஜோக்கு சொல்லிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தம்பி ஃபோன் பண்ணான். அண்ணா எங்க வீட்டுல என்ன ஜோக்கு சொல்றேன்னு சொல்றேன், ஜோக்கே சொல்ல எல்லாரும் ஏங்க என்னங்க ஜாக்கி ஜோக்கு சொல்றேன்னு சொல்ல போயிட்டு நான் கேட்கலங்க, அவங்க ஒய்ஃப் கூட கேட்கறாங்க பாருங்க. ஐயோ சரி. அழகான ராட்சசியே அடி நெஞ்சில் குதிக்கிறியே, முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே, அடி மனசாருவாமனையில் நறுக்கிறியே, ஜானகி தேவி ராமனை தேடி இருவிழி வாசல் அணைந்து விட்டான், ராமன் வந்தான் தயங்கி நின்றான். மயங்கிட்டாரா ஏதோ, அதான் நம்ம இதான் இந்த டிஸ்பிளே இல்லைன்னா நம்மளால பாட முடியாது. பாடுறோம் எல்லாம் வரி நம்மளுக்கு ஒன்றும் மைண்ட்ல கிடையாது. ஜானகி தேவி லோச்சனா சிலோத்தமா லோச்சனா லோச்சனா திலோத்தமா. போன பாலகனோட கமெண்ட். ஆயிரம் சூரியன் சுட்டாலும் கருணையின் வர்ணம் கரைந்தாலும் வான்வரை அதர்மம் ஆண்டாலும் மனிதன் அன்பை மறந்தாலும் வலியால் உன்னுயிர் தேய்ந்தாலும் உன் காதல் அழியாதே, நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு நெஞ்சே எழு, காதல் என்றும் அழிவதில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமான பாடல் அன்பை விதைப்போம். அங்கிள் தூங்கும் நேரம் ஆண்டி தூங்கடாது,
இரவு தூங்கினாலும் உறவு தூங்கிடாது அங்கிள் தொடர்கதை தினம் தினம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல. மாணிக்கமா இங்க கீழே புடுங்கி பார்க்கட்டுமா இது இந்த ஹைட்டோனே நான் வந்து இப்போ இந்த மீட்டர் தான் பீஸு வேண்டியதாக இருக்குது. அது நிலைமை அப்படி ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இட்ஸ் ஆல் இன் தி கேம். ப்ளீஸ் நல்லா கவனிச்சிங்கன்னா, நானும் வந்து இந்த வருஷத்தினுடைய முதல் நாள்ல இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, தேவையில்லாத அட்வைஸை யாருக்கும் கொடுக்காதீங்க. எஸ். கேட்கவே கேட்காதவங்களுக்கு நீங்களா ஒரு அட்வைஸ் உங்களுடைய விஷயங்களை யாருக்கும் சொல்லவே சொல்லாதீங்க. எஸ். கேட்கும்போது சொல்லுங்க. அதுதான் வந்து உங்களுக்கான மரியாதையா கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீட்டில் எவ்வளோ பேர் போனாங்க, எவ்வளவோ பேர் சில இடங்கள்ல அவரே வந்து நிறைய பேர் இது மாதிரிலாம் பேசுவார். அதுங்களாம் அது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதுங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்க, அவர் வந்து சில பேரை வந்து இந்த மாதிரி அவங்க நிறைய மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவங்க போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க கூட மாட்டாங்க. அவர் நிறைய பேசுவார். என்னடா இவ்வளவு பேசுறாரு, ஒரு சின்ன தேங்க்யூ இது வந்து என் வாழ்க்கையில நான் வந்து யூஸ் பண்ண அப்படிலாம் அவங்க சொல்லவே மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் தேங்க்யூ பிக் பாஸ் எனக்கு ஒரு அழுகு அப்படின்னு அழுவாங்க. அழுகையை தேர்த்துறதுக்கு நிறைய பேருக்கு ஒரு அட்வைஸ்லாம் பண்ணுவார். அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதனால நான் சொல்கிறேன் நண்பர்களே, தயவு செய்து யாருக்கும் அன்வான்டா அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதே மாதிரி கேட்குறாங்கல்ல, எனக்கு இது தெரியல, எனக்கு இது வரல, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வரும்போது நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க, அது வேல்யூவாக இருக்கும். ஒரு சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மொக்க வாங்கின கதையை சேர்த்து இது வந்து ஏன்னா இந்த 1ஆம் தேதியிலேருந்து எனக்கு நிறைய நடந்துட்டு இருக்கு. ஓகே, ஒருத்தவங்க ரொம்ப அழகா ஒரு விஷயம் ஒன்று பண்ணாங்க. அவங்க வந்து ரொம்ப சரியான சிந்திப்பு, கரெக்டா வாய்ஸ் நோட்ல பக்காவா இருந்தது. அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து செய்யும்போது நான் செஞ்சிடறேன் அப்படின்னாங்க. ஒரு ஹெல்ப் மாதிரி செய்யுங்கன்னு சொன்ன விஷயத்த அவங்க செய்யவே இல்லை. ஆக்சுவலா அது வந்து பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, ஏன்னா உங்களுக்கு உடனே நான் மெசேஜ் பண்ணணும், ரொம்ப அழகா சில விஷயங்களை எனக்கு எடுத்துரைக்கிறீங்கன்றதுக்காக தான் சொன்னேன். ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை செய்யவே இல்லை அவங்க. அப்போ யோசிச்சு பார்த்தேன், நம்ம தான் தேவையில்லாம வேல்யூ கொடுத்துட்டோம். நாம தான் தேவையில்லாம வந்து எல்லாரும் ஒண்ணு நம்ம நினைக்கிறோம்ல, அதுவே தப்பு. அதுவே தப்பு. ஆக்சுவலி இந்த 23 பேர்ல எல்லாரும் அப்படி கிடையாது. எல்லாரும் ஒவ்வொரு விதமானவர்கள். தேவையுள்ளவர்கள் பேசும்பொழுது அதற்கான விஷயத்தை நம்ம பேசணுமோசரம் பதட்டமாகறதோ, சிலர் வந்து நாமளா முன்முடிவுகளோட போய் நிக்கிறதோ, அது வந்து தீர அவமானத்தை தான் கொடுக்கும், மொக்கையை தான் கொடுக்கும். அதுல வந்து பிக் பாஸ் நிறைய மாற்றிருக்காரு. ஸோ அதே மாதிரிதான். ஆனா கேட்கும் பொழுது மனசுல வந்து பேசுறாங்கல்ல, அதுதான் நீ பிக் பாஸ் பேசுனது. உண்மையிலேயே என் வீட்டுல நீ வந்து ஒண்ணுமே இல்லாம உட்காந்து டெடிகேஷனா இருந்து ஒரு டாப் 5ல வந்து நிக்கிற அளவுக்கு வந்திருக்க பத்தியா. சாதாரண விஷயம் கிடையாது. நீ ஒரு திறமையான பொண்ணு, நீ பிரகாசிக்கணும், நீ வெளிச்சத்தோட வழுக்கணும். என்னைக்குமே வந்து யாருக்காகவும் வெளிச்சத்தை குறைச்சிக்கிட்டு டல்லாயிடாத, பிரகாசி, ஸ்டார் மாதிரி பிரகாசின்னு சொல்றாரு. எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்கு ஜாக்கி, நான் இந்த அளவுக்கு உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு நம்பிக்கை டக்குன்னு ஒருத்தர் காப்பாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப வா மொமெண்டா இருக்கும்ல நமக்கு. அந்த மாதிரி இப்ப டக்குன்னு திரும்பி நம்ம பாட்டு பாடலாம்னா ஐயோ பாட்டு பாட தெரியல. பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது, உலகம் தெரியாது, அது உனக்கும் புரியாது, பாறையில பூமுளைச்சு பார்த்தவுக யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100. இப்ப டக்குன்னு திரும்பி நம்ம பாட்டு பாடலாம்னா ஐயோ பாட்டு பாட தெரியல. பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது, உலகம் தெரியாது, அது உனக்கும் புரியாது, பாறையில பூமுளைச்சு பார்த்தவுக யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100. எல்லார் கேமராவும் ஒழுங்கா இருக்கிறது இல்ல சார். இப்ப ஒரு கேமராவை ஒருத்தரை படம் பிடிக்கும் போது வேற மாதிரி பிடிக்கும், இன்னொருத்தரை பிடிக்கும் போது வேற மாதிரி பிடிக்கும். நான் அதெல்லாம் நேரடியா பார்த்தேன் மக்களே.
ஒரு ஒரு 4 நாள் ட்ரிப்பில் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து நான் லெசன்ஸ் லேர்ன்ட் நிறையா. வாட் லெசன்ஸ் யூ லேர்ன்? அதான் இப்போ சொன்னேனே, கேமரா ஒருத்தரும் ஒரு மாதிரி படம் பிடிக்குது. அதே கேமரா தான், அதே ஷாட் தான், வேற மாதிரி. ஆமா மேடம், எல்லா ஷாட்டும் ஒரே மாதிரி கிடையாது. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் வி டிட் ரைட். ஸோ அதனால வந்து எல்லா ஷாட்டுமே ஒரு ஷாட் அல்ல. தட்ஸ் ஆல். என்ன டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் வி டிட், அதுதான் ஷாட்ஸ். ஆமா, அது வந்து வேற ஒரே ஷாட் தான் ஜாக்கி, ஆளுக்கால் வித்தியாசப்படுது. எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமா, அது உண்மைதான். அது எனக்கு சரி வேண்டாம், ஒன்றும் இல்லை. ஏன்னா என்ன என்ன இனிமே யாருமே கிரீன் சாண்ட் மொமெண்ட்லாம் இங்கே எடுத்துன்னு வர முடியாது. எல்லாம் பைய தூக்கின்னு வந்து லைன்ல நிக்குது எல்லாமே. எனக்கு எனக்கு கூட கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வா இந்த இதுல என்ன வந்து என்ன நான் 1 மார்க்லயே இறங்கி, நான் 1 மணி நேரத்துல கீழே இறங்கி 6 மணி நேரத்துல இறங்குறீங்க. யாரும் ஒண்ணும் நிக்கிறது இல்ல. புள்ள பத்திட்டெல்லாம் முடிஞ்சது கதை. தட்ஸ் ஆல். என்ன டிகிரி வாங்கின மாதிரி மேடம், அது முடிஞ்சிடுச்சு மேடம். தட்ஸ் ஆல். இது ஒரு இது எடுத்துன்னு வராதீங்க ஜாக்கி, நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சரியா? ஸோ ஓகே, அந்த விட்டுருவோம். அண்ட் ஃபாத்திமா அபுதாஹிங்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபாத்திமா அபுதாஹிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சொத்தின எனக்கு எழுதி வச்சாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜாக்கி யூ நோ யூ ஸ்பாயில்ட் மீ. அதான் எனக்கு தெரியுமே. யூ நோ வை? Yeah, I don't know what song you are going to sing, but you always make me smile in your singing. இப்போ ஒரு பாட்டு போற மாதிரி அதுக்கு இன்னும் ஸ்மைல் ஆகும் பாரு. பாடும். முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும் திரை போட்டு உன்னை மறைத்தாளே பாவம், ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும், எனக்கு அது போதும் என்னை சேர. பாடும் என்னை சேர எதிர்பார்த்து முன்னும் 7 ஜென்மம் ஏங்கினேன். ரொம்ப நல்ல பாடல், கண்ணாடி கேட்டோம். ஓகேவா? இல்ல அதாவது நம்ம வந்து அவங்க பாட்டு பாடும்போது நம்ம டான்ஸ் ஆடி அவங்க சிரிச்சிட்டாங்க, நம்மளை அடிச்சாங்க, அதெல்லாம் வந்து தெரிஞ்சிடும். ஆனா அவங்க என்ன பண்றாங்க சேட்டன்ட்டு நமக்கு தெரிய மாட்டேது. அதனால வாங்கும்போது திவ்யா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஜாக்கி மனசுல இருந்த வார்த்தையை திவ்யா உள்ள இருக்கும் போதே கண்டுபிடிச்சு டெலிபத்தில பேசிட்டாங்கன்னா பாருங்களேன். கரெக்ட். பாருவும் சாண்ட்ராவும் ஒண்ணு அப்படின்னுவாங்க. அறியாதவங்க வாயில மண்ணு. அந்த டயலாக் ஆக்சுவலி எனக்கு அந்த டெலிபதி இருக்கு மேம். நான் வந்து ஒரு சில பேர் வந்து நினைப்பேன், அனுப்பிச்சா ரெகுலராக மெசேஜ் அனுப்புவாங்க, கொஞ்சம் அதில் திடீர்னு காணாம என்ன காணோம் அப்படின்னும் போது டக்குன்னு அவங்க மெசேஜ் வந்து நிற்கும். நான் நிறைய நான் அது மாதிரி வந்து யோசிச்சிருக்கேன். ஓகே ஓகே சரி சரி. மோகன புன்னகையில் ஓர் நாள் 3 தமிழ் படித்தேன், சாகச நாடகத்தில் அவனோர் தத்துவம் சொல்லி வைத்தான், உள்ளத்தில் வைத்திருந்தும் நானோர் ஊமையை போலிருந்தேன், ஊமையை போலிருந்தேன், கள்ளத்தனம் என்னடி எனக்கோர் காவியம் சொல்லு என்றான். இந்த பாட்டை படையே கரெக்ட் பண்ணுவார் அந்த படத்துல. பாவம் அந்த அம்மாவை. மேடம் இடுப்ப பார்த்த அப்படி பண்ணுவார். சொல்லுங்க. எனக்கு இதுக்கு ஒரு கேள்விலாம் இருக்கு, பட் கேட்க முடியல. சரி விடுங்க. இவர் தான் நடிப்பு அரக்கனாச்சே, உங்கள் திவாகர். அவர்கிட்ட வந்து சொல்லும் சிரிப்பு, அழுகை, இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அது வந்து இது வந்து என்னன்னா சோகம் அப்படின்வாங்க. இங்க அப்படின்னாரா உடனே திவ்யா எதையும் மெரிச்சதுக்கு வந்து ரியாக்ஷன் கொடுக்குற. அப்ப சோமசுந்தரம் வந்து ஜெகர்தண்டாவில் பாபி சிங்காவும் சொல்லி கொடுப்பாப்ல, அழுக அது எப்படி தெரியுமா அழுகணும், இந்த மாதிரி பாடி லாங்குவேஜை மாத்தி சிரிப்பு எப்படி, பெரும் சிரிப்பு எப்படி, மகிழ்ச்சி எப்படி, புன்முறுவல் எப்படின்னு ஒரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கானே. நீ எப்ப பார்த்தா நடிப்பு அரக்கன். நீ ஆக்சுவலி நீ ஒன்று ரொம்ப சூப்பரா ஒன்று பண்ண. அது என்ன தெரியுமா? பாரு ஆபாச குறியீடு பாரு ஆபாச குறியீடு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு நடிச்சதுல வந்து எனக்கு தெரிஞ்சு சரியா வந்தது.
ஐயோ ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட அடிக்கிறது. நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பதும் அதில் மனம் தேய்வதும் ஈடு தேடி வருமே, பாவங்களே பரவசமே பாவங்களே பரவசமே பழகுவதே நவரசமே, அது தினம் இந்தலை கந்தலை கந்தலை நாடி நினைந்தது அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஸ் கொடுப்பாங்க.